நீங்கள் எப்போவாச்சும் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பெரிய சாதனை செய்யணும், சக்ஸஸ்ஃபுல் பெர்சனாக இருக்கணும், நல்ல லைஃப் ஸ்டைலில் வாழணும்னுட்டு. ஆனால் செயலில் இறங்க வேண்டிய நேரம் வந்தால் மட்டும் அதை தள்ளி வைக்கிறீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போவுமே ஆசைகள் நிறைந்தவராக இருந்தும் சோம்பேறியாக இருக்கீங்களா? இந்த கதை உங்களுக்காக தான். இந்த ஸ்டோரி உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிடும். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் பசுமையான வயல்களும் உயர்ந்த மரங்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் சங்கர் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சங்கருக்கு வயது 28. அவன் ரொம்ப வலுவானவன், ஆரோக்கியமானவன், கனவுகள் நிறைந்தவனாக இருந்திருக்கான். அவன் அடிக்கடி நண்பர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு நாள் இந்த கிராமத்தில் நான் சிறந்த விவசாயியாக இருப்பேன், என் வயல் பொன்னாக ஒளிரும், மக்கள் என்னோட ஆலோசனை கேட்பாங்க, எல்லார்கிட்டையும் எனக்கு மரியாதை இருக்கும். சங்கருடைய ஆசையை அனைவரும் பாராட்டினாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. சங்கர் ஒரு சோம்பேறி. சூரியன் உதயமானவுடன் எல்லா விவசாயிகளும் வயலில் போயிட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் சங்கர் மட்டும் படுக்கையிலே இருக்கான். மக்கள் வெயிலில் போயிட்டு வேலை செஞ்ச போது அவன் தனியாக அவனோட கனவுகளை பற்றி பேசிட்டு முணுமுணுத்துட்டே இருக்கான். பெண்கள்லாம் போயிட்டு கிணற்றுலேருந்து தண்ணீர் எடுக்கிறாங்க. அவனை கூப்பிட்றாங்க, வாடா வேலை பாடுற அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு பார்க்குறேன், அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டி கழிச்சிட்டே இருக்கான். அவனுக்கு எப்போவுமே பெரிய திட்டங்கள் இருந்தன, ஆனால் எந்த வித செயல்பாடும் கிடையாது. அவனுடைய வெற்றியை கற்பனை செஞ்சுட்டே இருப்பான், ஆனால் அதற்கான வேலையை செஞ்சானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாள் ஈவினிங் சங்கருடைய மாமா, அவரும் ஒரு விவசாயி தான், அவர் சங்கரை பார்க்க வராரு. அவனை பார்த்துட்டு அவனோட வயல்வெளியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னடா வயல்வெளியில் எதுவுமே போடலையா, எதுவுமே விளை வைக்கலையா, சும்மா விட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் இந்த இடத்துல இதை போட போகிறேன், அதை போட போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட கற்பனை உலகத்தில் என்னெல்லாம் நினச்சிருக்கிறானோ அதை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கான். அதுக்கு மாமா நீ உன்னோட கற்பனை உலகத்தில் இருக்கிற நிச்சயத்துக்கு வா, நீ எங்கே என்ன விளைய வைக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, நாளைக்கு போட்டுறேன், நாளைக்கு இது பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சமாளிக்கிறான். மாமா பெருமூச்சு விட்டுட்டு, இதே டைலாக தின்னதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி திட்டாங்க. இவன் இதே போல் இருந்தால் அது வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பாக்ஸ்லேருந்து 2 விதை எடுக்கிறாரு. ஒரு விதை ஆசையின் விதை, இன்னொரு விதை சோம்பல் விதை. இது சாதாரண விதை இல்லைன்னு சொல்லிட்டு சங்கர்கிட்ட சொல்கிறாரு. அந்த விதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாரு. முதல் விதை ஆசையின் விதை. இதை நட்டுட்டு டெய்லியும் தண்ணி ஊற்றணும். கொஞ்ச நாள்லேயே இது பெரிய மரமாக வளர்ந்து உனக்கு செல்வத்தை கொடுக்கும். இரண்டாவது விதை சோம்பல் விதை. இது வெறுமனே நட்டு மட்டும் விட்டால் போதும், இதுக்கு நீ தண்ணி ஊற்றலாம் அவசியம் கிடையாது. சங்கர் கையில் 2 விதை இருக்குது. உன்னுடைய வயலோட எதிர்காலமும் உன் வாழ்க்கையோட எதிர்காலமும் இந்த விதையில் தான் இருக்கிறது. நீ எதை வளர்க்குறியோ அதை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சங்கர் 2 விதைகளை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறான். நிச்சயமாக நான் ஆசையின் விதை தான் நட போகிறேன், நான் வெற்றியாளனாக வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் காலை போகுது அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். இந்த விதையை பார்க்குறான். சரி, நாளைக்கு நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். இவ்வாறு நாட்கள் 1 வாரம் ஆகுது, 10 நாள் நாட்கள் கடந்துகிட்டே இருக்கிறான். அவனுக்கே என்னாச்சுன்னு தெரில. 1 மாதம் கழித்து ரொம்ப சலிப்பாக, சரி 2 விதையை நட்டு தான் பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு நட்டுட்டான். நட்டுட்டு படுத்துக்கிறான், ரெஸ்ட் எடுக்கிறான், சோம்பேறியாகவே இருக்கிறான். நாட்கள்லாம் மறுபடியும் கடந்துட்டு போயிட்டே இருக்குது. 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது. அந்த நட்ட விதையை சங்கர் மறந்துட்டான். அவனுடைய டெய்லி லைஃப்பை ரெஸ்ட் எடுத்துட்டு சும்மா முணுத்துட்டு அவனுடைய கனவு உலகத்தில் இருந்துட்டு நாட்களை வெற்றி கனவுகளை வெறும் வெற்றித்தனமாகவே கழிச்சிட்டே இருக்கான். இப்படி இருக்கிற டைம் ஒரு நாள் வயலுக்கு போகிறான். போயிட்டு ஷாக் ஆகுறான். என்னென்னு பார்த்தா சோம்பல் விதை சீக்கிரமாக வளர்ந்து காடு போல ஆகிட்டு இருக்கு. அந்த மண்ணே ஃபுல்லாக மூடிட்டு இருக்கு. தடித்த வேரோடு இருக்குது அந்த மரம். இன்னொரு விதை ஆசையின் விதை. அந்த விதை லைட்டாக முளைச்சிருக்கு, பெருசாக வளரவே இல்லை. அந்த வளர்ந்த சின்ன கண்ணுமே வாடி வதங்கி அதுவும் அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது. சங்கருடைய கனவு கனவு கிடையாது, ஒரு துயர கனவாக மாறுது. சங்கருடைய மாமா திரும்பி வயலில் பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, சங்கர், உன்னுடைய நிலத்தை பாரு, இதான் உன்னுடைய வாழ்க்கையே. ஆசை ஒரு சிறிய விதை போன்றது. அது பராமரிப்பு, உழைப்பு, தினசரி செயல்பாடு எதுவுமே இல்லைன்னா அது செத்துரும். ஆனால் சோம்பலோட விதை அது தானாகவே வளரும், விரைவில் சீக்கிரமாக பரவி எல்லாத்தையும் அழிச்சிடும். நீ ரொம்ப பெரியவனாகணும்னு நினச்ச, ஆனால் உன்னோட சோம்பல் ஏற்கனவே உன்னுடைய எதிர்காலத்தை திருடிடுச்சு. அதனால் இனியாச்சும் நீ திருந்து அப்படின்னு சொல்லிட்டு மாமா சங்கர்கிட்ட சொல்கிறாரு. சங்கர் அந்த இன்சிடென்ட் நினச்சி ஃபீல் பண்ணுறான். கனவுகள் மட்டும் போதாது, அவற்றை உயிரோடு வைத்திருப்பதற்கு
செயல் ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லிட்டு அவன் வந்து உணர்றான். அந்த நைட்டை வந்து அவனுக்கு தூக்கம் வரவே இல்லை. அவன் தனது வீணான நேரத்தையும் காலியான வாக்குறுதிகளும் இழந்த வாய்ப்புகளையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போ மாறலனா சோம்பலியனுடைய லைஃப் வந்து மொத்தமாக அழிச்சிடும். இனிமேல் இது போல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அடுத்த நாள் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி சங்கர் வந்து எழுதுறான். தன்னோட கைகளால் கலையை வந்து பிடுங்குறான். அந்த கலைகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப பலமானதாக இருக்குது. தன்னோட கையால் பிடுங்கி தூக்கி தூரி எறிகிறான். அவனுக்கு கைகள் வந்து காயம்படுது, முதுகு வந்து வலிக்குது. ஆனால் விடலை. அதே டைம் வந்து அவனுடைய ஆசையின் விதைக்கு தண்ணீர் ஊற்றுறான். அது வந்து டெய்லியும் பராமரிக்கிறான். மெல்ல மெல்ல அந்த விதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளருது. ஆசையின் விதை ஆண்டுகளுக்கு கடந்த போது ஒரு பெரிய மரமாகி நெகிழ் செல்வெல்லாம் கொடுக்குது அந்த ஆசையின் விதை. சங்கரும் மாறிட்டான். அவன் இனிமேல் சோம்பேறி கிடையாது. கிராமத்தில் எல்லோரும் அவனை சோம்பலை வென்ற விவசாயம் சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஸோ இதோட இந்த கதை வந்து முடியுது.